என்னப்பா பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? கொடையை தொடச்சிருக்கிறேன். என் கொடையை நான் தானே பராமரிக்கணும். என் சொல்ல கொடையாச்சே. பண்ணுங்க பண்ணுங்க. கொடைக்கும் உங்க வயசு ஆகுதுல்ல. கிண்டலா? நான் என்ன கொடையை பிடிச்சிக்கிட்டா பிறந்தேன்? அது இருக்கட்டும்பா. அப்பா, ஆ? பணம் கொஞ்சம் வேணும். எதுக்கு? மளிகை சாமானம் வாங்கணும் இல்லப்பா, அதுக்கு தான். இப்போ தானே வாங்கினேன், அதுக்குள்ளே செலவழிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன்பா இவ்ளோ ஷாக் ஆறீங்க? 4 பேரும் ரவுண்டு கிளாக் ரவுண்ட கட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. சாமான் தீராதா? அது மட்டும் இல்லாம இந்த தடவை கோயிலுக்கு படையல் போடுறது, விருந்து அது இதுன்னு தேவைகள் அதிகமாயிடுச்சுலப்பா. இதை பாரு லீலா, சரோ இருந்தப்போ வீட்டில் மட்டும் ஜனம் இருந்துச்சு, விருந்து நடந்துச்சு. இப்படியா செலவழிஞ்சு? சரோ சிக்கனமாக இருந்திருக்கிறா. நீங்கள்லாம் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு ஏன்பா இப்படி அழுத்துக்கிறீங்க? அலட்டிக்கலம்மா, காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. எண்ணி எண்ணி சேமிக்கிறதே இப்படி எண்ணாமல் வாரி விட்டீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். வர வர உங்ககிட்ட வீட்டு செலவுக்கு பணம் கேட்கறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. உங்கள் நல்லதுக்கு தானம்மா சொல்கிறேன். இந்தா பூடி, இதில் 300 ரூபா இருக்குது, ஜாக்கிரதையா செலவழி. வர வர ஏன்பா அடிக்கடி ரொம்ப டல் ஆயிடுறீங்க? ஒன்றும் இல்லையே, இப்போ உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கிறேன். பேசுறீங்க, இருந்தாலும் அப்பப்ப ஏதோ சோர்ந்து போய் உட்காந்துடுறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைம்மா. நம்ம குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து வேன்ல குலதெய்வத்துக்கு படையல் வைக்க போனோம்ல, சிரிப்பும் கும்மாளமா எவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. எப்பவும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப என்னப்பா, பேசாம சரோகாவையும் மாணிக்க மாமாவையும் நம்ம வீட்லயே வந்து இருந்துட சொல்லுங்க. போஸ் மாமாவையும் தனாக்கா பத்தியும் பிரச்சனையே கிடையாது, சொல்லவே வேண்டாம். தலையாட்டினா போதும், உடனே போஸ் மாமா இங்க வந்து உட்காந்துருவாரு. ஏய் சும்மாரு, நான் என்ன பையங்களையா பத்து வச்சிருக்கிறேன் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்க? பெத்த எத்தனை பொண்ணாச்சே. அப்பா, இது ரொம்ப அநியாயம். இந்த சட்டத்தை உடனே மாத்தி ஆகணும். எப்படி மாத்தணுங்கிற? இனிமே எல்லா ஆம்பளைங்களும் அவங்க வீட்ல 6 மாசம், பொண்டாட்டி வீட்ல 6 மாசம்னு மாறி மாறி இருக்கணும்னு புதுசா சட்டம் கொண்டு வரணும். இது கூட நல்லா இருக்குதே. பவானி, தேறிட்ட நீ. அட வாப்பா போஸ், தானே வா. சரி தனு, நீங்கள் ஏறு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்ன அவசரம்? வந்தேன் போனேன்னு கிளம்புற? வெளியில் ஒரு ஜோலி இருக்கு மாமா, ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். தனத்தை மெடிக்கல் செக்கப்புக்கு மெட்ராஸ் கூப்பிட்டு போகணும், அது விஷயமா தான் போயிட்டு வந்துடுறேன். ஏமாத்தனும் கொஞ்சம் வாட்டமா இருக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, லேசா தலை சுத்துது, அவ்வளோதான். நல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா? அப்பா, நாளைக்கு மெட்ராஸ்க்கு செக்கப்புக்கு போகணும். ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட இப்ப பணம் இல்ல, பணம் ஏற்பாடு பண்ணதான்ப்பா போயிருக்காரு. ஆனா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. ஏப்பா, உங்ககிட்ட ஏதாச்சும் பணம் இருக்காப்பா? கொஞ்சம் இரு, வரேன். லீலா, இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை தனக்காட்ட கொடு. என்னப்பா, சட்டு சட்டுன்னு ரூபாயை தூக்கி கொடுத்தா சமயத்துல சங்கடப்படுவீங்கன்னு சொன்னீங்க. இந்த உபதேசம்லாம் லீலாக்கு மட்டும்தானா? என்னையே கிண்டல் அடிக்கிறியா? ஏய், நான் சொன்னதுக்கு அர்த்தம் எது முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். அனாவசியத்துக்கு வாரி விட்டு அவசிய செலவு வரும்போது முடிக்கப்படாது. இப்போ தனாக்கு ஆஸ்பத்திரி போகிறது முக்கியமா இல்லையா? அதுக்கு உதவாத பணம் எதுக்கு? நான் சிக்கனமாருன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான், புரிஞ்சுதா? அந்த பணத்தை கொண்டு அக்காட்ட கொடு, உனக்கு வேணுங்கிற பணத்தை நான் காலையில் தரேன். அரட்டை அரட்டை.